Hello friends, welcome to my channel S3 Tech. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Geestarோட இந்த 4 channel digital audio input selector பத்தி தான் பார்க்க போறோம். இத பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க இன்னும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணீங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணாம இருக்க கூடவே ஒரு bell icon-ஐ click பண்ணீங்க. இப்போ வாங்க நம்ம இதோட டீடைலை பத்தி பார்ப்போம். இந்த கிட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு டோட்டலா ஒரு 2 போர்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. நம்ம பார்க்கலாம். பேக்கிங் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இண்டிகேஷன் எல்இடி இண்டிகேஷன் இது ஆக்ஸ் 1ஆ 2ஆ 3ஆ இல்லை யூஎஸ்பியோட இன்புட்டா அப்படிங்கிறத நமக்கு காட்டுறதுக்கான ஒரு இண்டிகேஷனு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு போர்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விட்ச் இவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு புஷ் பட்டன் சுவிட்ச் தான் இது. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் தான் இதோட மொத்த மெயின் ஃபங்க்ஷனுமே நடக்குது. ஸோ இந்த போர்டு இதோட டீட்டெயிலை அதுக்கப்புறம் பார்ப்போம் கொஞ்சம். இப்போ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கனெக்டிங் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஒயர் பக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 ஒயர்ஸ் இருக்குது. அதாவது 4 செட் ஆஃப் ஆர்சி கனெக்டர்ஸ் இருக்குது. சாரி, ஆர்எம்சி கனெக்டர். இது ஆர்எம்சி கனெக்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா இது ஒன்று இருக்குது. சாரி, 1 2 3 4 5 ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பேனல் 12 இன்ச் இருந்ததுன்னா 12 இன்ச் வரைக்குமே வரும். தாராளமாக ஒரு அடி இருக்கும் இது. ஸோ ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பின்னு. ஆக்சுவலாக இது பவர் சப்ளைன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன்னும் இதே மாதிரி தான் இருக்குது. இது சுவிட்சுக்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு 2 பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு 2 4 5 பின் ஆர்எம்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் நமக்கு 5 இருக்குது. ஸோ இதை நம்ம பாக்ஸில் வச்சிடலாம். ஒயர் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. மற்ற 2 ஐட்டத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மொத்தம் 4 எல்இடிஸ் இருக்குது. அதாவது ஆக்ஸு 1 2 3, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி. இதை செலக்ட் பண்ணால் நமக்கு இண்டிகேஷன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 5 பின் ஆர்எம்சி சாக்கெட்டை நம்ம இதில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன்று இந்த சுவிட்சு. இந்த சுவிட்சு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சுவிட்சு தான். ஒரு புஷ் பட்டன் சுவிட்சு தான் அது. அடுத்தது நமக்கு இந்த போர்டு. இந்த போர்டில் தான் மொத்த கண்ட்ரோலுமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஒரு 3 செட் ஆஃப் ரிலே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிலே 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 4 சேனல், சாரி இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரிலே டிரைவர். இந்த ரிலேக்கான டிரைவர் இது. அப்புறம் இந்த 12F6 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க இதோட ஃபங்க்ஷன்ஸை. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆப்டோகப்ளர் இருக்குது. இது ஆப்டோகப்ளர் EL817. இது ஒரு ஆப்டோகப்ளர். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 7805 இருக்குது. 7805 சப்ளைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 12 வோல்ட் இன்புட்டு. இது 5 வோல்ட் அவுட்டு. நம்ம 5 வோல்ட் அவுட் எடுக்கிறதுனா இதில் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்விட்சு. இது அந்த 4 அவுட்புட். ஆக்சுவலாக இதுதான் வந்து அந்த எல்இடிக்கு போகிற செக்ஷனாக இருக்கும். அண்டு இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆடியோ அவுட்டு. இது யூஎஸ்பியோட இன்னு. நம்ம யூஎஸ்பியிலேருந்து இன் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு பேர் வந்து லெஃப்ட் ரைட்டாக இருக்கலாம். ஆக்ஸ் 1 2 3 அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை இன்னொரு வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு. ஜஸ்ட் இந்த வீடியோவில் நான் என்னென்ன இருக்குங்கிறது தான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த ULN 2003 AN அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு ரிலே டிரைவர் தான். அது ரிலே டிரைவர். இந்த ரிலே டிரைவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 16 பின் ஐசியாக தான் இருக்கும். இதில் வந்து நமக்கு டிடிஎல் லாஜிக் தான் இருக்கும். அதாவது டிரான்சிஸ்டர் லாஜிக்னு சொல்லுவாங்க. டிடிஎல் சிமாஸில் தான் இது ஒர்க் பண்ணுது. அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு 2 டிரான்சிஸ்டர் மோனோ பார்த்தப்ப ஒரு வேர்டு சொல்லியிருப்பேன். ஒரு சிலர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டார்லிங்டன். யார் இந்த டார்லிங்டன்னா உங்களுக்கு ஒரு 2 டிரான்சிஸ்டரை பேக் டு பேக் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த டார்லிங்டன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டார்லிங்டன் பேர் வந்து 7 பேர் இருக்குது. ஆக்சுவலாக இதில் 7 டார்லிங்டன் பேர் வந்து இந்த ஒரு ஐசிக்குள்ளே இருக்குது. அதாவது இந்த ULN 2003
2003 AN. இதில் தான் நமக்கு வந்து இது ஒரு ரிலே டிரைவரு. இது என்ன டிரான்சிஸ்டர்னால் நமக்கு வந்து டிரான்சிஸ்டர் மீன்ஸ் உள்ளே வந்து 7 பேர் இருக்குது, டார்லிங்டன் பேர் 7 பேர் இருக்குது. அண்டு இதோட ரேட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 50 வோல்ட்லேருந்து 50 வோல்ட் அண்டு 500 மில்லி ஆம்ஸ் வரைக்கும் இது நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது 50 வோல்ட் 500 மில்லி ஆம்ஸை இது டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு ரிலே டிரைவரு. இது நீங்கள் லேம்ப்பு, எல்இடி டிஸ்பிளே, ஸ்டெப்பர் மோட்டர் அந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் இது ஒரு சில வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லையும் இந்த ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஆக்சுவலாக என்ன ஆகுன்ட்டு நமக்கு ஒரு சைடு ஃபுல்லாக இன்புட்டாக இருக்கும், இன்னொரு சைடு ஃபுல்லாக அவுட்புட்டாக இருக்கும். இதில் நமக்கு ஒரு சப்ளை இருக்கும், கிரவுண்டு பாசிட்டிவ் இருக்கும். நம்ம இதில் வந்து லோடை கனெக்ட் பண்ணிடுவோம். லோடு மீன்ஸ் அது ஒரு எல்இடியாகவும் இருக்கலாம், எதாவது இருக்கலாம். நம்ம சிக்னல் இங்கே ஒவ்வொன்றா ட்ரிகர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆன் ஆகும். இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. பார்க்கலன்னா தெரிஞ்சுங்க. இந்த ஐசி வச்சு நம்ம ஒரு வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் கூட பண்ணலாம். அது பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இந்த ரிலேவை ட்ரைவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஒன்று அந்த மைக்ரோ கண்ட்ரோலரு 12F675. இது ஒரு சின்ன மைக்ரோ கண்ட்ரோலர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 12F675. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 8 பின்னு தான். இதில் ஆக்சுவலாக இதுவும் வந்து ஒரு சிமாஸ் மைக்ரோ கண்ட்ரோல் தான். 8 பிட் இது, 8 பிட்டு சிமாஸ், சிமாஸ். இதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்குது. யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். சிமாஸ் டைப் இதுவும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 kbலேருந்து 1 kbயில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு 20 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் இது ஜென்ரேட் பண்ண முடியும் மைக்ரோ கண்ட்ரோலர். அண்ட் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏடிசி இன்பில்டாகவே இருக்குது. அதாவது அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து இதில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க மெமரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக நம்ம மொபைலுக்கு சொல்கிற மாதிரி இதுலேயும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரேமு அது மாதிரி சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு சில டேட்டா வந்து இதுக்கும் இருக்குது. அதாவது அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1024 வேர்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் மெமரி 1024 வேர்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் மெமரி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 64 பைட்ஸ் ஆஃப் ரேம். ஸோ அதில் ஒரு 64 பிட்டு இல்லை பைட்டு, BYTES பைட்ஸ், 64 பைட்ஸ் ஆஃப் ரேம் யூஸ் இருக்குது. அண்டு 128 பைட் EEPROM இருக்குது. EEPROMனு வரும். இந்த EEPROM அப்படிங்கிறதுனா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸ்பேன்ஷனு. எனக்கு தெரிஞ்சு அதான் ஞாபகம் இருக்குது. தப்பாக சொல்லியிருந்தால் நீங்கள் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர்னலாகவே நமக்கு ஒரு ஆசிலேட்டர் இருக்குது. இதை வச்சு நம்ம ஏடிசி அண்டு கம்பேரேட்டரை இதில் பண்ணியிருக்காங்க. ஒரு சில யூசேஜ், அதாவது இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சு நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் வேணும்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த சர்க்யூட்டில் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஒரு ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர், இது மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட ஒரு சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் இது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு யூஸ் ஆகலாம், ஒரு சிலருக்கு இது என்னென்னு புரியாமல் இருக்கலாம். புரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆப்டோகப்ளர் இருக்குது. ஒரு ஆப்டோகப்ளர் இருக்குது. இந்த ஆப்டோகப்ளர் பார்த்துக்கிட்டிங்கன்னா EL817. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 பின் டிப் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் அவுட்புட் ஆப்டோகப்ளர் EL817. இது டிரான்சிஸ்டர் அவுட்புட் ஆப்டோகப்ளரு. ஸோ இது வந்து 4 பின் இருக்குது. இதோட ஹை இன்சுலேஷன் வோல்டேஜ் வந்து அவங்க ஐசோலேஷன் வோல்டேஜ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 5000 VRMS அப்படின்னு டேட்டா ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. அது ஏசியா டிசியா என்னன்னு தெரில. ஆக்சுவலாக இதோட ஐசோலேஷன் வோல்டேஜ் வந்து 5000, ஒரு 0 மிஸ் பண்ணிட்டேன், 5000 வோல்டேஜ் RMSன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு +110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அந்த டெம்பரேச்சர் வரைக்குமே இது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி டேட்டா ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் சொல்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து டேட்டா ஷீட்டில் இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்கேன். அண்டு ஏதாவது தப்பாக இருந்தாவோ இல்லை வேறு ஏதாவது சொல்லியிருந்தாவோ மன்னிச்சுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். இது நான் ஓரளவு பார்த்ததில் வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இதில்
அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்டோகப்ளர் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம ஹோம் அப்ளையன்சஸில் கூட இருக்கலாம். ஒரு சில ஃபேனு அந்த மாதிரி ஹீட்டர் அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குலாம் இது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்டு சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம்லாம், நம்ம சிக்னல் டிரான்ஸ்மிட் பிட்வீன் 2 சர்க்கியூட் வித் டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் அண்ட் இம்பெடன்ஸ். டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல்னால் நமக்கு சொல்கிற டிஃப்ரெண்ட் வோல்டேஜை நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்காக இந்த ஆப்டோகப்ளர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இவங்க இந்த ஒரு 5 வோல்ட்டை ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் ஜஸ்ட்டு இப்போ தான் இதை பார்க்குறேன். ஸோ இன்னும் இன்டெப்த்தாக எனக்கு எதுவும் தெரியாது. இந்த 5 வோல்ட்டை தான் இவங்க இங்கே வச்சு ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இங்கே போயிட்டு நமக்கு இந்த ரெசிஸ்டர் வழியாக நமக்கு இந்த பின்னில் இன்புட்டில் போகுது. ஸோ இதை தான் ஸ்விட்ச் பண்ணி நம்ம ப்ரோக்ராமபிள் இந்த மைக்ரோகண்ட்ரோலர் கொடுத்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்க ப்ரோக்ராம்னால தான் இது வந்து லாஸ்ட் மெமரியை வந்து சேவ் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போர்டோட ஒரு ஓவரால் மேக்ஸிமம் டெக்னிக்கல் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும். புரியாதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் இதை நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். அதாவது இது ஜஸ்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதோட அப்ளிகேஷன் என்ன, அதோட டேட்டா என்னென்னங்கிற ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க ஓகேலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க போல். ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. அவங்க பேக் பண்ணி கொடுத்ததும் நல்லா இருக்குது. உள்ள இருக்க எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒயர்ஸும் நல்லா லென்த்தாகவே இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டு எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஏதாவது டீட்டெயில்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.